வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமானுக்கு அரோகரா. முருக ஏன்பா பிரம்மா வந்தாரா? இங்க வந்தாரா? அங்க உட்கார்ந்து இருக்காரு. பெரியவாட்டெல்லாம் இப்படி விளையாடக்கூடாதுப்பா. உன்ன போல குழந்தைகள் இடத்துல விளையாடினா நியாயம். பெரியவாழ் இடத்துல போய் நீங்க அத்தியனம் பண்ணிருக்கேளா, லட்சணம் சொல்லுவேளா, கணாந்தா அத்தியனம் பண்ணிருக்கேளா அப்படின்னு இக்கணுண்டு வாண்டாருந்து நீ கேட்கலாமோ? பிரம்மாவை விடுதலை செய். நான் கேட்கிறேன், சிருஷ்டி பண்ணையா, எதை கொண்டு சிருஷ்டி பண்ணேன்னா வேதமும் புரியலே பிரணவம் புரியலேங்கிறார். என்ன சிருஷ்டி பண்ண உனக்கு புரியறதா? நீ சொல்லு, உனக்கு புரியுமா? ஏன் எனக்கு புரியாதான்னு என்னப்பா என்ன கேட்கிறாள்? உனக்கு புரியுமான்னு. ஓ, உனக்கு புரியும்னா எனக்கு சொல்லு. கேட்கிறபடி சொன்னா சொல்லுவேன். ஏன்னா அது யாராத்தான் இருக்கட்டும், ஞானத்தினால உயர்ந்தவன் அப்பா புள்ளேன்னா கூட நான் உனக்கு சொல்றபடி சொல்லுவேன். நீ அப்பாங்கிற ஸ்தானம் உனக்கு உண்டோ? நாம் புள்ள உனக்கு அடங்கினவன் தான். வித்தியை எடுத்து பார்க்கும் பொழுது உபதேசிக்கணும் சொல்லணும்னு சொன்னால் ஞான பண்டிதன் உனக்கு உபதேசிக்கிறபடிதான் உபதேசிக்கணும். என்றதும் நகை தூமைந்த எமக்கருள் மறையின் எல்லா தன் திருச்செவியை நல்கே சண்முகன் குடிலை என்னும் ஒன்றொரு பதத்தின் உண்மை உரைத்தனன் உரைத்தல் கேளா நன்றருள் புரிந்தான் என்ப ஞான நாயகனாம் அண்ணல். பாலலீல உடனே தாரக மந்திரம் ஆ ஊ மா அப்படிங்கிற 3 அக்ஷரத்தை கொண்டு இருக்கு இல்லையா பிரணவம், அதுதானே தாரக மந்திரம். அந்த ஆ ஊ மா அப்படிங்கிற மாத்திரைகளை பிரிச்சு அந்த ஒவ்வொரு மாத்திரைகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் அதுக்கு என்ன ஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் மாண்டூக்கியம் முதலிய உபனிஷத்து விஸ்தாரமாக சொல்றதே அந்த ஞானத்தை உபதேசம் பண்றார். உபதேசம்னு உபதேசம்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. பாலலீல ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு சொல்றது போல நமக்கு சொல்றார் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானும் பாடம் கேட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சிவனுக்கும் மேற்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது கூட குழந்தைய மேல உட்கார வச்சு கீழே வாய்ப்புத்தி சிவன் கேட்கலையா? அப்படி சொல்லல. எனக்கு உபதேசம் பண்ணுனா உயரமா இருக்கார், இவர் குழந்தையா இருக்கார் இல்லையா, காது எட்டலை இல்லையா, அதனால குழந்தைய இப்படி தூக்கி இப்படி சிவன் இப்படி தோள்பட்டல இப்படி வச்சதும் காதுல சொல்றதா அந்த குழந்தை செவியில அது சொல்லி கேட்டாருங்கிறார். திருப்புகழ் அழகா பாடுறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச திருப்புகழ் தான் இது. சிவனார் மனங்குளிர உபதேசமந்திரமிகு இரு சிவி மீதிலும் பகரு செய் குருநாதா சிவகாம சுந்தரிதம் வரபால கந்த நினைச்சவே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடொன்றும் அறி ரகுராமை சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதுழு நிஜதேவலங்கிருத நவமான விஞ்சை கருவிளை கோவேகை
தேவயானையங்குரமின் மணவாள சம்பிரமம் திரள் வீரமின்று கதிர்வடிவேலா திருவாவினன்குடியில் திருவருவேள் சவுந்தரிக செகமேல்மை கண்ட வீரல் பெருமாளியே சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. இரண்டு செவியிலையும் அந்த மந்திரங்கள் விழும்படி சொன்ன குருநாதா. அருமையா பாடுற திருப்புகழ் அப்படிங்கிறதே முருகனுடைய புகழை சொல்ல வந்த அவர் திருப்புகழ் பேர் வச்சார். பார்த்தேளா, எல்லாரும் தன்னுடைய பிரபந்தத்தினுடைய பேரை கொண்டுதான் பேரு வச்சிருக்கிறா. எல்லாரும் தேவாரம் தேவனுக்கு தொடுத்த ஆரம் போலே உள்ளதுன்னார். திருவாச்சகம் இது என்னுடைய சொல் அழகான வாச்சகம்ங்கிறார். திருமந்திரம் அதுவும் சொல்ல பத்தியதே இருக்கு, வாசகத்தை பத்தியே இருக்கு, தெய்வத்தை பத்தியே இருக்கு. ஆழ்வார்கள் சொன்ன வச்ச பேரும் அப்படியே திருமொழி, திருவாய்மொழி என்று அவைகளுக்கு பெயரும் அந்த மொழியை பத்தியே இருந்திருக்கு. இவர் ஒண்டிதான் புகழ் அப்படின்னார். என்னுடைய மொழியில ஒண்ணும் இல்லை, என்னுடைய மொழியில ஒண்ணும் இல்லை, அவனுடைய புகழ்ல இருக்கு. அந்த புகழ நீ கொச்சையா தான் பேசு, தமிழ்ல தான் பேசு, வடமொழியில தான் பேசு, தென்மொழியில தான் பேசு. இங்க கௌரவம் எதுன்னா புகழுக்கு. இது அவனுடைய புகழ் அப்படின்னு பேர் வச்சார். இதுல திருப்புகழ்னு. நம்ம திருப்புகழை எப்படி கொண்டு வரார் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அவளுடைய குடும்பத்தினுடைய புகழ், ஒரு குழந்தைக்கு குடும்பத்தினுடைய புகழ் அப்படிங்கும் பொழுது அப்பாவனுடைய புகழ், அம்மாவனுடைய புகழ், மாமாவனுடைய புகழ், மாமியினுடைய புகழ், அண்ணாவனுடைய புகழ், தன் புகழ். இது அப்பாவனுடைய புகழ். சிவபெருமானுடைய மகன் அப்படிங்கும் பொழுது சிவபுராண கதைகளெல்லாம் சொல்லுவர். அப்பேற்பட்ட சிவனுடைய மகன் அப்படிங்கும் பொழுது சிவபுராணம் வந்துடும். திருப்புகழ் எல்லா சிவபுராணமும் வந்துடும். அம்மாவனுடைய அப்படிங்கும் பொழுது தேவியினுடைய மகிமையெல்லாம் சொல்லுவர். அவளுடைய குழந்தை அப்படின்னு ஒவ்வொரு திருப்புகழை எடுத்தாலும் விஷ்ணுவனுடைய பெருமை சொல்லியிருக்கு. திருப்புகழ் ராமாயணமே சொல்லலாம், திருப்புகழ் பாகவதமே சொல்லலாம், திருப்புகழ் மகாபாரதமே சொல்லலாம். அந்த ஒவ்வொரு திருப்புகழியும் பாரத கதைகள் எல்லாம் சொல்லி அந்த பார்த்த சாரதியினுடைய மருகன் நீ அப்படி முடிப்பார். கிருஷ்ணலீலையெல்லாம் சொல்லி அந்த கண்ணனுடைய மருகன் நீ, ராமலீலையெல்லாம் சொல்லி அந்த ராமனுடைய மருகோனே. அப்போ விஷ்ணு பக்தி அப்படியே சொட்டும். அவர் சொல்ற இடத்தை பார்த்தா விஷ்ணு பக்தி அப்படியே சொட்டும். ஒவ்வொரு தேவதைகளையும் சொல்லி கடைசியில முருகனுடைய புகழன் சொல்லி பெருமாளேன்னு முடிப்பார். அதனால இது எல்லாருடைய புகழையும் சொல்ற பிரபந்தமா இருக்கு. அது எல்லா மூர்த்திகளுடையும் புகழ சொல்லக்கூடிய பிரபந்தமாக அமைக்கணும்னே அவருக்கு அமைஞ்சதுனால கண்ணனை பத்தி ராமனை பத்தி சொல்றதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் இந்த புகழ் சிவனுடைய மகனாயிருந்து பிரணவார்த்தத்தை சொன்னாருங்கிற கந்தனுடைய கந்தபுராண கதையை சொல்ல வந்த இடத்துல நவநீதவும் திருடி உரலோடு என்று அறி ரகுராபர் சிந்தை மகிழ் மருகோனே அப்படிங்கிறார். நவநீதம் திருடிய கண்ணன், கண்ணனுடைய மருமான் நீ. நீயும் திருட்டு பயதானே, கண்ணனுடைய மருமான் அப்படிங்கிறார். நவநீதவும் திருடி உரலோடு இன்று மாறி ரகுராமர். ராமன் கிருஷ்ணன் எல்லாரும் ஒண்ணுதானே. அதனால நவநீதம் திருடினா நமக்கு ராமர் சொல்றாரே அப்படின்னு நினைக்க கூடாது. ராமன் தான் கண்ணன், கண்ணன் தான் ராமர். நூதன நவநீத பக்ஷினே பூத
பூதலாதி சர்வ சாட்சினே நமோ நமோ ராகவாய அனிசம். தியாகராஜ கீர்த்தனம். நமோ நமோ ராகவாய. ராகவாய் தானே சொல்றார். நூதன நவநீத பக்ஷினே, நூதனமான நவநீதத்தை திருடின ராமருக்கு அப்படின்னு பாடுறது போல இப்ப திருப்புகழ் நவநீதமும் திருடி உரலோடு இன்று, உரலோடு கட்டுப்பட்டிருந்த ரகுராமர் சிந்தை மயில் மருகுனேயே. முருகன் அப்படி மயில் ஆடுறதெல்லாம் அழகா வர்ணிக்கிறார் இல்லையா? எல்லா புகழும் சேர்ந்துதான் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அழகான அந்த ஆட்டத்தை கைலாசத்துல அப்படி ஆடும் பொழுது எல்லாம் ஆடுறதாம், புவனமே ஆடுறது. பிரசித்தமான திருப்புகழ் தான் இதெல்லாம். அது சொல்றார். அதல சேடனாராட அகிலமேருமீதாட அபின காளி தானாட அவளோடந்திர வீசிவாதாடும் இடையிலேறுவாராட அருகு பூத வேதாளமவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகுவானுளோராட மதியாடே வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வர வேணும். பத்தேளா அதல சேடனாராட, அதலத்துல பாதாளத்துல உள்ள சேஷன் ஆட அகில மேரு மீதாட, மேரு பர்வதமே ஆட எங்கும் ஜாபிச்ச காளிங்கிற சக்தி ஆட அதீன காளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் இடையில் ஏறுவாராட ரிஷப வாகனமே ஆட ஈஸ்வரனை ஆட அருகு பூத வேதாளம் அவையாட பூத பிரேத வேதாளங்கள்லாம் கூட ஆட. அது ஒரு திவ்யநாமம் நடந்துதான். அப்படி ஒரு திவ்ய நாமம். மதுரவாணி தானாட சரஸ்வதியும் வீணையோட ஆட மலரில் வேதனாராட பிரம்மாவும் அவரை உட்கார்ந்துக்கிற கமலமும் ஆட மருபுவானுளோராட ஆகாசத்தில் உள்ள 33 கோடி தேவர்களும் ஆட. ஏன்னா ஒருத்தர் பாடும் பொழுதே எதுல உட்காந்துக்கிறவா தெரியுமோ தெரியாதோ இழுக்க ஆரம்பிச்சு விடுவார். இதெல்லாம் ஒரு வாசனை. ஏன்னா உத்தர ஆத்ம சம்பந்தம் இருக்கிறதுனால ஒருத்தர் தாளம் போட ஆரம்பிச்சதும் ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்சவாறு மாதிரி தப்பு தாளம் போட ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி யாராவது நாட்டியம் பார்க்க போனவா அங்க நாடுறது மாதிரி திடீர் இவ ஆட ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா அந்தரியாமி ஒத்தராவே இருக்கிறதுனால சாப்பிடுறது மட்டும் இல்லைன்னா ஒருத்தர் சாப்பிட்டா இவாளுக்கு சாப்பிட இருக்கிறது இல்லை, பாக்கி அந்தரியாவியா இருக்கிறதுனால. அதுபோல முருகன் கைலாசத்துல ஆடவே திரிபுவனமும் ஆடுறதுங்கும் பொழுது வனஜமாமியாராட நெடிய மாமனாராட. ஏனால் மாமி மகாலட்சுமி, மாமன் மகாவிஷ்ணு, வனஜ மாமியாராட. வனஜான அவளுக்கு பெயர், தாமரையிலேந்து தோன்றினதுனாலே அன்புள்ள மாமனும் மாமியும் நீ. ஏன்னா இந்த ராமலிங்கடிகள்னு ஒருத்தன் நீதான் எனக்கு தந்தையும் நீயான் தாயும்னு சொல்லிட்டார். வெறுமன மாமனும் மாமியும் சொல்லும் போது மிட்லாம் அன்புள்ளன்னார். அன்புள்ள மாமனும் மாமியும், அப்பா அம்மாவை காட்டிலும் அன்புடையவர்களாம் மாமாவும் மாமியும். அதுலயும் மாமியும்னு முதல்ல சொல்றார். ஏன்னா சர்வம் மங்களமும் அவள் கிருப்பையால தானே. தனலட்சுமி தானியலட்சுமி சர்வ மங்களமா அவ கிருப்பையா இருப்பதனாலே மாமி. மாமனாராட நயிலும் ஆடி நீ ஆடி வர வேணும். இப்படி அந்த திருமாலை அடிக்கடி அவர் நினைக்கிற அழகு திருப்புகள்ல. இது என்ன, இது முருகன் திருப்புகழா இது ராமர் திருப்புகழான் இருக்கும் பாருங்க இந்த திருப்புகழ். மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.